கோவை தாமரைக்குளம் பகுதியில் இயங்கி வரும் அர்ஜுன் பொறியியல் கல்லூரி கூட்டரங்கில் அர்ஜுன் பொறியியல் கல்லூரி மற்றும் இந்தியா நிறுவனம் இணைந்து பெண் தொழில் முனைவோருக்கு விருது வழங்கும் விழா கல்லூரி தலைவர் சூரியநாராயணன் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் தலைமை வகித்து சிறப்புரையாற்றிய கல்லூரியின் தலைவர் சூரியநாராயணன் கூறுகையில், இன்று விருதுகள் வாங்கும் பெண்கள் மட்டுமல்ல, எதிர்காலங்களில் இந்த அரங்கில் இருக்கும் அனைத்து பெண்களும் விருதுகள் வாங்க வேண்டும் என்று கூறினார். மேலும் பெண்கள் வீட்டில் முடங்கியிருந்த காலம் தற்போது மாறிவிட்டது. அனைத்து பெண்களும் தங்களால் முடிந்த தொழில் செய்து குடும்பத்தையும் நம் நாட்டையும் பொருளாதாரத்தில் முன்னேற்ற வேண்டும் என்ற பெண்களின் வளர்ச்சி மற்றும் சாதனைகள் குறித்து பல்வேறு உன்னதமான கருத்துக்களை கூறினார். கல்லூரி செயலர் முனைவர் சுரேஷ்குமார் வரவேற்புரையாற்றினார். தொழில் முனைவோர் பலரும் கலந்து கொண்டு தங்களது அனுபவங்களையும் ஊக்கமளிக்கும் பல கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சென்னை மொபைல்ஸ் நிறுவன தலைவரும் நிறுவனருமான AM சம்சு அலி பேசுகையில், சவால்களை எதிர்கொள்வதே முதல் வெற்றி, நம்பிக்கையே நம் பலம், மன உறுதியுடன் செயல்பட்டால் சாதனை நிச்சயம் என்று உற்சாகமூட்டும் வகையில் உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பெண் இளம் தொழில் முனைவோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. கல்லூரி முதல்வர் முனைவர் ஜானகி மனோகர் முன்னிலையில் இயந்திரவியல் துறை தலைவர் முனைவர் பிரபா மற்றும் பெண் தொழில் முனைவோர் இந்தியா நிறுவனர் மகாலட்சுமி சரவணன் ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள், பெண் தொழில் முனைவோர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர், மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.